செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் சட்டங்கள் குறித்த பாடங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரம் வாய்ந்த உயர் பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சமுதாயத்தில் இடற புது புது சவால்களை எதிர்கொள்கிறதுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழிவகை ஏற்பட்டிருக்கு. இந்த திறமைகள் மூலமாக மக்களை காக்கிற மகத்தான பணிக்கு உங்களை முழுமையாக ஒப்படைச்சி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழணும்னு கேட்டுக்கிறேன். காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை, அது சேவை. அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும். நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். நம்ம அரசு எல்லா தரப்பு மக்களோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுலையும் சமூக நீதியை நிலைநாட்டுறதுலையும் உறுதி பூண்டிருக்கு. இன்றைக்கி காவல் பயிற்சி முடித்து பணிக்கு போகிற ஒவ்வொரு அதிகாரியும் அதை உறுதி செய்கிற வகையில் மக்களோட நண்பர்களாக திகழ்ந்து காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பெருமை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பயிற்சி முடித்து களத்தில் இருக்கிற நீங்கள் தான் நாட்டோட பாதுகாப்புக்கும் சமுதாய நன்மைக்குமான பாதுகாவலர்கள். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பொதுமக்களை நேசிக்கிறது, சாதி மத வேறுபாடுகளை கடந்து எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறது. இது போன்ற காரணங்களால் தான் காவல்துறையை பொதுமக்களின் நண்பன்னு குறிப்பிடுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணியாற்றணும். காவல் நிலையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் ஆறுதலாக பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதுல உங்களுக்கு இருக்கிற பங்கை ஆற்றுவது மூலமாக அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக திகழணும். தொழில்நுட்பத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி குற்றங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் அனுமதிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நல்லாட்சியின் இலக்கணம் என்பது மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை அமைச்சு தர்றது தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அரசு அமைச்சு தந்திருக்கு. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதுணையாக இருக்கணும். குற்றமற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர அதே வேளையில் சட்ட பரிபாலனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுலையும் நீங்கள் முனைப்பு